அதுல வைக்க வாயுது. அதுல வைக்க வாயுது. அதுல வைக்க வாயுது. அதுல வைக்க வேணாண்டி தங்கம்மா. ப்ளீஸ். எதுல வைப்பா? அது கூட வைக்க கூடாது. அது கூட வைக்க கூடாதா? எதுக்கு? மம்மி இது சமையல் பண்ணி சாப்பிடணுமா? இது சமையல் பண்ணி சாப்பிடணுமா? அதெல்லாம் சமையல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சமையல் பண்ணக்கூடாது. சித்து வந்து வேஸ்டும் எடுத்துட்டு வாப்பா. உள்ள இருக்க வேஸ்ட் எடுத்துட்டு வா. பாட்டி மிக்ஸ் பண்ணட்டுமா இது போட்டு? பண்ணு. சரி, அதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போற நீ? வளர வைக்க போறேன். எப்படி வளரும் தண்ணியில போட்டா? யார் சொல்லி இத கொடுத்தா? வச்சு நான் வந்து சமையல் பண்ண போறேன். சமையல் பண்ண போறியா? என்ன சமையல் பண்ண போற? கேபேஜ். கேபேஜா? இல்ல, சோறு சமையல் பண்ண போறேன். எடுத்துட்டு வெளியே குப்பையில போட்டு. நீ கொஞ்சம் எடுத்துட்டு வர. கேபேஜ் ஒண்ணு. கேபேஜ் எடுத்து வண்டி வரும் பார்த்து. குழந்தை சும்மா விளையாடிட்டு இருக்கான். வா தங்கம், வா போலாம். வாம்மா. போடுடா. டாடி கிண்ணம் கொடுத்துருங்க. நீம் லீஃப் எண்ணெய் காய வைக்கிறதுக்கு. இனி இதை வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லையே, நான் செடி பண்ண போறேன். இல்ல, மீன் பண்ண போறேன். இல்ல, நான் மீன் பண்ண போறேன். அந்த கவர் கொடுமா. என்ன பண்ற? அதான் நான் வந்து இது பண்ணின்னு இருக்கிறேன். என்னமோ ஒன்று செடிக்கு தண்ணி ஊற்றின்னு இருக்கிறேன். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கியா? ஆமாம், செடிக்கு தண்ணி ஊட்டோம்ல, அப்போ நிறைய பெருசாக வளரும். அதனால தான் பண்ணிக்கிறேன். இது நானே வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தேன், அதனால தான் பண்ணுறேன். சரி பண்ணு. இப்படி கொட்டி வச்சிட்டோம்னா பசங்க எடுத்து சாப்பிடும். இது செம டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு காரம். அப்படியே வெளியே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு லஞ்சு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முட்டையும் ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு, ஸ்வீட் கார்ன் காலையிலே வேக போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து ஃப்ரீஸாக இருந்துச்சு. சரி, தண்ணியில் எடுத்து போட்டாச்சுன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே அதில் இருக்க ஐஸ் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு வந்துட்டு சிக்கனையும் கழுவி எடுத்துட்டு ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். ஒரு 30 நிமிஷம் அது ஊறணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளாலே கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துச்சு. என்ன பண்ணுறது? என்றைக்கும் வெங்காயம் கட் பண்ணுவோம், இருந்தால் என்றைக்கும் அழுக தான். அது மட்டும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. புதினா வந்து நான் பாட்டிலே போட்டு வச்சுருந்தேன். அதில் நல்லா திணந்து வந்துச்சு. சரி, அதுலேருந்து எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நுள்ளி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அதை திருப்பி அங்கே இருந்த இடத்துல வச்சுட்டு நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஊர்லேருந்து ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. சரி, அவங்கக்கிட்ட பேசலாம். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க, கட் பண்ணி விட்டோம். 2வது வாட்டி ஃபோன் பண்ணாங்க, சமையல் முடிச்சுட்டு கால் பண்ணுறோன்னு சொன்னேன். அப்படியே நின்று பேசி பிரியாணியும் செஞ்சு முடிஞ்சது, அவங்கக்கிட்டையும் பேசி முடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பசங்க ஒன்றுக்கு ஃபைட்டு தான். நான் பேசுகிறேன், நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபைட்டு. சின்னவன் வந்து அவன் பெரியவங்கிட்ட ஃபோனை கொடுக்க மாட்டான். அம்மா கிட்ட அவன் பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். அந்த கதை இந்த கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ கதைங்களெல்லாம் அளந்துக்கிட்டே இருந்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஃபோன் வரும்போது இதுதான் ஒரு 1 hour 1.5 hours கிட்ட நம்மளுக்கு இதுலேயே ஃபுல்லாக டைம் பாஸ் ஆகிடும். அப்படியே வந்து நம்மளோட சமையலும் முடிஞ்சு பேசியும் முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் பிரியாணியும் செஞ்சுட்டு சிக்கன் தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். அப்போ நைட்டு டின்னருக்கும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுவும் மதியமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் எங்களுக்கு முடிஞ்சு நாங்கள் எல்லாம் சாப்பிடவும் உட்காந்துட்டோம். அப்படி எங்களோட ஃப்ரைடே டேஸ் வந்து இந்த மாதிரி தான் போயிடுச்சு ஜாலியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.